இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கடந்த மாதத்திலும் கூட எழுப்புதலுக்கான காரணம் என்ற தலைப்பின் கீழே தியானித்தோம். இந்த மாதத்திலும் எழுப்புதலின் விளைவு என்ற தலைப்பின் கீழே தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு எழுப்புதல் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அநேகருக்கு அந்த எழுப்புதலை குறித்த ஆர்வம் மிக குறைந்து கொண்டே இருக்கிறது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், நாமும் நம்மளுடைய சந்ததியும் எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற சந்ததி. எவ்வளோ பெரிய சந்தோஷம் நமக்கு. இப்போ நம்ம எவ்வளவு வேணும் இந்த எழுப்புதலுக்காக நாம் போராடி கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அது கருத்தோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு எழுப்புதலுக்கான விளைவு என்ன, நம்ம தேசத்துல எழுப்புதல் வந்து விட்டது என்று அறிந்து கொள்ள சில காரியங்கள் நடக்கும். இன்றைக்கு முதலாவது எழுப்புதலுக்கான விளைவுக்கு முதல் காரணம், தேவ தூதர்கள் செயல்படுவார்கள். எழுப்புதலில் முதலாவது என்ன நடக்குமா, தேவதூதர்களுடைய செயல்பாடுகள் தேசத்துல நடைபெறும். தேவதூதர்கள் என்று சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வருவது ஆகார் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவள் தன்னை சுற்றில இருக்கிற காரியங்களை நினைத்து கதறி வனாந்திரத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது வானத்திலிருந்து தேவதூதனுடைய சத்தத்தை அவள் கேட்கிறாள். அவன், உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாதே என்று தேவதூதன் சொல்கிறத அவன் கேட்கிறாது. அதே போல யாக்கோபு சொப்பனத்திலே தேவதூதன் பேசுகிறார். அது மாத்திரமில்ல, யாக்கோபுட சொல்றான், அவன் சொன்னா, இதோ அடியேன்னு சொல்லி தேவதூரிய சத்தத்தை யாக்கோபு கேட்கிறான். இன்னும் பிழையாம் வந்து அவன் கழுதைக்கு மேலே அவன் போய்கொண்டிருக்கும் போது கழுதை பேசுகிறது. அப்போ அவன் கண்கள் திறக்கப்படும் போதுதான் தெரியுது, தேவதூதன் அவன் பட்டயத்தை உருவின பட்டயத்தை உடையவனாய் அவன் நிற்கிறதை அவன் பார்க்கிறான். இன்னும் மரியாள் தேவதூதனை பார்க்கிறான், கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொன்னான். இன்னும் தேவதூதர்களை குறித்து வேதாகமத்துல அநேக இடங்கள்ல போடப்பட்டிருக்கு. 38 வருஷம் அவன் வியாதியா இருந்த ஒரு மனுஷன், அவன் எப்படியாவது இந்த குளத்துல தேவதூதன் இறங்கி வருவானா சொஸ்தமாவேன்னு அவன் காத்திருக்கிறான். இன்னும் சகரியா, அவனுடைய வாழ்க்கையில தேவதூதன் பேசுகிறான். இப்படி வேதாகமத்திலே தேவதூதர்களை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அந்த எழுப்புதல் வரும்போது தேவதூதர்கள் செயல்பட்டார்களாம். பாருங்க, முதலாவது அந்த தேவதூதர்கள் என்ன செய்தாருங்களா, பேதுரு யாக்கோபு சிறைச்சாலையில அடைக்கும் போது தேவதூதன் இறங்கி வரான், வந்து அவர்களை விடுதலை செய்கிறான். அப்போ அவங்க ஆஸ் யூஷுவலா அவங்க கூலா வெளியே போய் பிரசங்கம் பண்றாங்க. அப்போ அந்த தேவ தூதர்கள் சொல்றாங்க, நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னோடனே இவங்க பண்றாங்க. அதை பார்த்த பிரதான ஆசாரியர்கள், அண்ணா காய்பா, இன்னும் அநேகர் அங்க ஆலோசனை சங்கத்தார் எல்லாரும் வேடிக்கை பார்க்காங்க. சிறைச்சாலை இருக்கிற மனுஷங்க வெளியே எப்படி வந்தாங்க, இன்னும் அவங்க அந்த சொஸ்தமான மனுஷன் அங்க இருக்கிறத பார்த்துட்டு அவர்களால் ஒன்னும் செய்ய முடியல. அப்ப அவர்கள் சொல்றாங்க, எந்த நாமத்தினால நீங்க இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்தீங்க? இயேசுவின் நாமத்தை அவர்கள் உச்சரிக்காங்க. தேவதூதர் அங்கே செயல்படுகிறதை நாம் காணலாம். இன்னும் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 26 குறிப்பிடப்பட்டு இருக்கிறது பாருங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திர மார்க்கமாய் போ என்றான். பிலிப்புவை பார்த்து தேவதூதன் சொல்றா, நீ வனாந்திர வழியாக போ. அப்போ இவன் அந்த பிலிப்பு கீழ்ப்படிந்து வனாந்திர வழியா அங்க செல்லும் போது அங்கே பார்க்கிறான், எருசலேமிலே அங்கே ஒரு மனிதனை காண்கிறான். அந்த மனிதன் யார் என்றால், அவன் வந்து எத்தியோப்பியால இருக்கிற ராஜஸ்திரீ, அவளுடைய
அவனுடைய பொக்கிஷனுக்கெல்லாம் தலைவன். அவன் வந்து அங்க அவனுடைய ரதத்துல உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை வாசிச்சு கொண்டிருக்கான். அப்போ வாசிச்சு கொண்டு இருக்கும்போது இவன் பிலிப்பு போய் பேசுகிறான். அப்போ பிலிப்பு அந்த அவனை மந்திரியை பார்த்து கேட்கிறான். அவன் வாசித்து கொண்டிருக்கிற அந்த நிருபம், அந்த ஆகமம், அதை குறித்த விளக்கங்களை குறித்து பிலிப்புடன் அந்த மந்திரி கேட்கிறான். மந்திரி உடனே கேட்பதை விளக்கமாக இந்த பிலிப்பு சொல்றான். அந்த வசனத்தை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 32-33 நீங்க வாசிக்கலாம். அங்க இயேசுவை குறித்து அங்க குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. என்னும் பாத்தீங்கன்னா அவங்க இதை வாசித்த மாத்திரத்துல அந்த பிலிப்பை பார்த்து சொல்றா, இந்த தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி இத நம்ம வாசிக்க பார்த்த அந்த இடத்துல யாரை குறித்து பேசுகிறார்? தன்னை குறித்தா இல்ல ஏதோ வேற மனிதனை குறித்து பேசுகிறாரா என்று சொல்லி பிலிப்புடன் அந்த மந்திரி கேட்கிறார். மந்திரி சொல்ல கேட்டு அந்த பிலிப்பு சொல்றா, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறதுங்க. நடந்து போறாங்க, போயிட்டு இருக்கும் போது தண்ணீரை பார்த்து அங்க சொல்றான், எனக்கு இங்க ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? இதுக்கு தடை ஏதாவது இருக்கா? அப்ப ஞானஸ்தானத்தை கொடுத்து வெளியே வரும்போது பார்க்கறான், அந்த மந்திரி பார்க்கறான், அந்த பிலிப்பை காணவில்லை. இப்படி வெளியங்கரங்கமாக தேவதூதர்கள் இறங்கி வந்து அங்கே அற்புதங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீர்கள் என்றால் அங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3 நாளிலே பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவதூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவர்களை உச்சி பார்த்து பயந்து, ஆண்டவரே என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுவதாக அவன் சன்னதியிலே வந்து எட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்றான். அப்போ அவன் ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் நேர இறங்கி வந்து பேசுற, உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லி அங்க பேதுருவை பார்க்க செல்ல. அந்த பேதுரு எங்க இருக்கான்? யோப்பா பட்டணத்துல அவன் தோல் பதனிடுகிற ஒரு மனிதனுடைய வீட்டுல இருக்கிறான்னு சொல்லி அங்கே கொர்நேலியு குடன் தேவதூதன் பேசுகிறான். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 12:7 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, பேதுரு சிறைச்சாலையில இருக்கும்போது அங்கே அவங்களுடைய சபையாரெல்லாம் ஜெபிக்கும் போது தேவதூதன் இறங்கி வந்து அவனை அடித்து அவனுடைய சங்கிலியெல்லாம் தெரிக்கப்படுது. அவன் அந்த இடத்துல இருந்து வெளியே செல்கிறான். அந்த சபையார் முன்பதாக வந்து நிற்கும்படியா செய்கிறான். இன்னும் பாத்தீங்கன்னா ஏரோது வந்து அந்த பேதுரு வெளிவரதை பார்த்து சிறைச்சாலையில அவன் காணவில்லை என்று அங்க இருக்கிற சிறைச்சாலை கைதி கண்டத உடனே அவன் சொல்றான், அந்த சிறைச்சாலை கைதிய வந்து அவனை வந்து மரண தண்டனைக்கு விட்டுட்டு அவன் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறான். அவன் பேசின உடனே ஜனங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, ஏரோது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறான்னு சொல்றாங்க. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, அப்போஸ்தலர் 12:23 குறிப்பிடப்பட்டிருக்கு, அவன் தேவனுக்கும் மகிமை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று போடப்பட்டிருக்கான். பிரியமானவர்களை, இன்றைக்கு முதலாவது நாளிலே தேவ தூதர்கள் அந்த எழுப்புதலிலே, கடைசி கால எழுப்புதலிலே என்ன நடக்குமா? தேவ தூதர்கள் செயல்படுவாங்க. இன்று கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மளுக்குள்ள கூட ஒரு சந்தேகம் தான், தேவ தூதர்கள்லாம் பார்க்க முடியுமான்னு. நிச்சயமாக அந்த எழுப்புதல்ல முதலாவது தேவ தூதர்கள் செயல்படுவார்கள். அவர் பிரச்சத்தியமாக நம்மளுடைய முன்பதாக நின்று அநேக அற்புதங்களை செய்வாங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த எழுப்புதல்ல எங்களையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட இசப்பா, இந்த எழுப்புதலின் விளைவிலே முதலாவது தேவ தூதர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்கள் எழுப்புதலுக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் கூட இந்த தேவ தூதர்களை கண்டு கொள்ள அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க இசப்பா. துதி கன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.